கோவில் தேர் திருவிழாக்களின் போது அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவில் திருவிழாக்களின் போது அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வருவாய்த்துறை உள்ளிட்ட தமிழக அரசின் துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் கடந்த 2022ஆம் ஆண்டு கடந்த தேர் திருவிழாவின் போது 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் தேர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒருவர் காயமடைந்துள்ளனர், ஒருவர் மரணமடைந்த நிலையில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும், கோவில் திருவிழாக்களின் போது விதிகளை பின்பற்றாத விபத்துக்கள் நடைபெற்றதாகவும் கூறி இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்காபூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணை செய்த பொழுது விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் கோவில் தேர் திருவிழாக்களின் பின்பற்றுவதற்காக அரசு வகுத்த விதிகளை அனைத்து அதிகாரிகளும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் எனவும், அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய முறையில் எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.